இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற பாதையில் நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த தியான வேளையின் மூலமாக சரியான பாதையில் நடத்தி செல்லுவாராக. அன்றைக்கு யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து தன் தாய் ரெபேக்காளுடைய சகோதரன் வசிக்கிற தேசத்தில் தஞ்சம் அடைவதற்காகவும் தன் தாயின் சகோதரனுடைய மகளை திருமணம் செய்வதற்காகவும் அவர்கள் இருக்கிற இடத்தை தேடி சென்று யாக்கோபு நின்ற ஒரு இடம்தான் கிணற்றண்டை, அதாவது தண்ணீர் அண்டை யாக்கோபு போய் நிற்கிறாரு. இதை ஆதியாகமம் 28, 29 அதிகாரங்களில் பார்க்கலாம். குறிப்பாக 29, 1-2 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றண்டையும் அதன் அருகே மடக்கியிருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து ஒரு பெரிய பிரச்சனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், தான் அறியாத ஒரு தேசத்திலே தான் காணாத ஒரு நபரை தேடி கண்டுபிடிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் யாக்கோபு இப்படியாக தான் தேடி வந்த ஒரு நபரை கண்டுபிடிப்பதற்காக அவர் புறப்பட்டு போய் சென்று நின்ற ஒரு இடம் தண்ணீர் அண்டை. இந்த தண்ணீர் அண்டையில் தான் யாக்கோபு தான் தேடி வந்த தன் தாயின் சகோதரனுடைய மகளை ராகேலை அந்த தண்ணீர் அண்டையில் தான் பார்க்கிறார். இவர் மாத்திரமல்ல, இந்த தண்ணீர் அண்டை வந்து நின்றது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் ஈசாக்குக்கு பெண் கொள்வதற்காக ஒரு புதிய தேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது முன்பின் பார்க்காமல் அறியாத ஒரு நபரை தேடி செல்லும்போது அந்த எலியாசர் போய் நின்ற ஒரு இடமும் தண்ணீர் அண்டை தான். அந்த தண்ணீர் அண்டையில் தான் ரெபேக்காலை எலியேசர் காண முடிந்தது. இந்த 2 சம்பவங்களும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, 2 பேருமே ஒரு புதிய அறியாத ஒரு புதிய பாதைக்கு செல்லும்போது அவர்கள் போய் நின்ற இடம் தண்ணீர் அண்டை தான். இந்த தண்ணீர் அண்டைங்கிறது ஆவிக்குரிய வெளிச்சத்தில் நம்ம எதை குறிக்குதுன்னா, எதை நம்ம கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, தண்ணீர் அப்படின்னு சொல்லும்போது அது பரிசுத்த ஆவியானவருக்கு முன் அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்ம நடத்துகிற பாதையை அநேக நேரங்களில் அறியாமல் இருக்கிறோம். அது புதுசாக தெரியுது, முன்பின் பார்க்காத இடமா இருக்குது, முன்பின் பார்க்காத பிரச்சனையாக இருக்குது, இதுவரையிலும் நம்ம ஃபேஸ் பண்ணாத ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறபடினாலே நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி போகுது, இது நம்ம சரியாக தான் போகிறோமா, சரியான நம்பர் தான் மீட் பண்ணுவோமா, சரியான வேலையை தான் நம்ம தெரிந்தெடுப்போமா, சரியான படிப்பை தான் தெரிந்தெடுப்போமா, இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா அப்படின்னு பல குழப்பங்கள் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதற்கெல்லாம் நம்ம தீர்வு காணணும்னா நம்ம போய் நிற்க வேண்டிய ஒரு இடமும் தண்ணீர் அண்டை தான். அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு இந்த பிரயாணத்தில் தேவை. பரிசுத்த ஆவியானவர் அண்டை போய் நாம் நிற்கும்போது அந்த இடத்துல பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகும். எப்படி அன்று அந்த எலியேசரும் யாக்கோபும் தான் தேடி வந்த நபரை பார்த்தார்களோ அதே போல இன்றைக்கும் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு பரிசுத்த ஆவியானவருடைய போகும்போது அவரிடத்திலே நமக்கு உண்டான பதில் கிடைக்கும். அந்த ஆவியானவர் தேவ திட்டத்துக்கு நேராக நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படியாக சரியான பாதையில் நம்மை நடத்தி செல்லுவார். இன்றைக்கு அந்த ஆவியானவர் எந்த ஒரு ஊர் வாசலிலும் கிடையாது, எந்த தண்ணீர் அண்டையிலும் ஆவியானவர் நிற்க மாட்டார். ஆவியானவர் எங்கு வாசம் செய்கிறார்னா நமக்குள் தான் வாசம் செய்கிறார். அன்னைக்கு ஆடுகள் மேய்ச்சல் முடிந்த பிற்பாடு கிணச்சண்டையிலே தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுவார்கள் மேய்ச்சலுக்கு பிற்பாடு. இன்றைக்கும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆடுகள் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அண்டை போகாமல் இருக்கிறனால தான்
ஆடுகள் தண்ணீரண்டை போகாமல் இருக்கிறனால தான் இன்னைக்கு எக்கச்சக்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில். இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவ திட்டத்துக்கு நேராக கடந்து செல்வதற்கு ஒரு வேலையை செலக்ட் பண்ணுறதுனாலும் சரி, ஒரு நபரை செலக்ட் பண்ணுறதுனாலும் சரி, தேவன் நடத்துகிற பாதையை செலக்ட் பண்ணுறதுனாலும் சரி, ஆவியானவர் அண்டை போகாதனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக துக்கங்கள். ஆவியானவர் ஒரு காரியத்தை துக்கப்படுறாரு. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு இடத்துக்கு போகணுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோம், கையில் இருக்க செல்ஃபோன் எடுத்து கூகுள் மேப் போடுறோம், வாட்ஸ்அப்பில் போய் கரண்ட் லொக்கேஷன், லைவ் லொக்கேஷன் போடுறோம், கூகுள் சர்ச்சுக்கு போகிறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நித்தியத்துக்கு போகிறதுக்கு, தேவ திட்டத்துக்கு நேராக செல்வதற்கு நமக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர்கிட்ட என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது எனக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர்னு நெஞ்சில் கையை வச்சு இன்றைக்கு சரியான பாதையில் தேவ திட்டத்துக்கு நேராக நான் போக என்னை நடத்துங்க நம்ம சொல்லியிருக்கிறோமா? இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம், நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானுடைய உதவியை தேடும்போது நிச்சயமாக தேவ திட்டத்தை நாம் சென்றடைவோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நெஞ்சில் கையை வச்சு, எனக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் தேவ திட்டத்துக்கு நேராக நான் செல்வதற்கு எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லும்போது நிச்சயமாக ஆவியானம் நடத்துவார். தேவ திட்டத்தை நாம் சென்றடைவோம். கர்த்தர் நம்மை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், குழப்பங்களுக்கும், போராட்டங்களுக்கும் மனிதரண்டை போய் நின்று தீர்வு காண்பதை காட்டிலும் நமக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் அண்டை போய் நிற்கும்போது தேவ திட்டம் நிறைவேறும்.